மாநகரில் நடைபாதைகளையே வீடுகளாக கொண்டு 40,000-க்கும் மேற்பட்டோர் வசிக்கின்றனர். இவர்களுக்கு வீடு கட்டி கொடுக்க வேண்டும் என அரசுக்கு உச்சநீதிமன்றம் ஆணையிட்ட பிறகும் நீடிக்கும் அவலம் குறித்த ஒரு சிறப்பு பார்வை. பளபளக்கும் கண்ணாடி மாளிகைகள், வானளாவ உயர்ந்து நிற்கும் அடுக்குமாடி குடியிருப்புகள் என அடையாளப்படுத்தப்படும் சென்னையில் 40,000-க்கும் மேற்பட்டோர் நடைபாதைகளில் வாழ்க்கை நடத்துகிறார்கள் என்பது வேதனை தரும் உண்மை. பகலில் கட்டட வேலை போன்ற கூலி வேலைகளுக்கு சென்றுவிடும் இவர்கள் இரவில் கட்டடங்களின் இடுக்குகளிலும் சாலையோர நடைபாதைகளிலும் வசிக்கின்றனர். கொளுத்தும் வெயிலிலும் கொட்டும் மழையிலும் நடுங்க வைக்கும் பனியிலும் வானமே எங்கள் கூரை என்கின்றனர் நடைபாதை வாசிகள். பிறந்து வந்ததெல்லாம் இங்கே தான், வீடு வாசல் கிடையாது. காற்று மழை வெயில் பனியில் எப்படியெல்லாம் வந்துட்டோம். வந்து ரொம்ப கஷ்டத்துலேயும் வீடு தரோம் ரொம்ப எதிர்பார்த்து தான் இருக்கிறோம். இன்ன வரைக்கும் வீடு வந்தது கிடையாது. இன்னமும் ரோட்டில் தான் இருக்கிறோம். ரொம்ப வருஷமாக ரோட்டில் தான் இருக்கிறோம். நாங்கள் மழை வந்தோம் வெயில் பனி வந்தோம் இங்கே தான் ரோட்டில் பார்த்துன்னு இருப்போம். வீடு வாசல் எங்களுக்கு எதுவுமே இல்லை. அரசாங்கம் ஏதோ வீடு வழங்குற திட்டம் கொடுத்துறாங்க. எங்களுக்கு கொஞ்சம் வீடு கொடுத்தா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். எங்களுக்கும் குழந்தை குட்டியில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எங்களுக்கும் மக்களின் அடிப்படை தேவை என்ற வகையில் நடைபாதைவாசிகள் அனைவருக்கும் வீடு கட்டி தருமாறு மாநில அரசுகளுக்கு உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே ஆணையிட்டுள்ளது. இதையடுத்து தமிழக அரசால் கடந்த ஆண்டு அறிவிக்கப்பட்ட 10 குடியிருப்பு திட்டங்களும் இன்னும் தொடங்கப்படவே இல்லை. சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஆர்டர் பண்ணாங்க. எல்லா ஸ்டேட்லையும், இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்லேயும் 1 லட்சம் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு அர்பன் புவர் செட்டில்மெண்ட் ஷெல்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சுப்ரீம் கோர்ட் ஆர்டரை வச்சு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் மட்டும் 116 சென்டர் இருக்கணும். இப்போ எத்தனை சென்டர் இருக்குதுன்னு பார்த்தா ஒரே ஒரு சென்டர் தான் இருக்குது. ஒரே ஒரு சென்டர்லவும் எந்த விதமான ஃபெசிலிட்டியும் கிடையாது. நாங்களாம் இங்கே 9 வருஷம் ஆகுதுங்க. 9 வருஷம் ஆக போகுது. இந்த 9 வருஷத்தில் எங்களுக்கு எந்த அடிப்படை வசதியும் கிடையாது. உள்ள லெட்டின் பாத்ரூம் கிடையாது. இங்கே பெண்கள் குளிக்கணும்னா கூட இடம் கிடையாது. எல்லாம் வெளியில் தான் போய் குளிக்கிறோம். பப்ளிக் பாத்ரூம் இருக்குது. அந்த பப்ளிக் பாத்ரூம் போனோன்னா ₹1 ஒரு ஆளுக்கு. கார்பரேஷன்காரங்க அந்த அடிப்படை வசதி எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். சென்னை மட்டுமின்றி தமிழகத்தின் பிற நகரங்களிலும் இதே நிலைதான் நிலவுகிறது. ஆதியிலேயே நாகரீகத்தில் சிறந்து விளங்கிய தமிழர்கள் இன்னும் வீதிகளில் உறங்கும் இந்த அவல நிலையை போக்க அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்குமா? மக்கள் செய்திகளுக்காக மணிகண்டன்.